வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 125ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 7வது அமர்வு. சென்ற வகுப்பிலே பிரதோஷ வழிபாடு, பிரதோஷம் என்றால் என்ன என்பதை பற்றி சிந்தித்தோம். அதில் ருத்ரம், ருத்ர மந்திரம், ருத்ர தாண்டவம் என்ற 3 சொற்களுக்கான உட்பொருளை சிந்தித்தோம். இந்த உண்மை புரியாமல் இதுவரை உலகத்தில் தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு நடந்து கொண்டேதான் இருக்கிறது. என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்றால், பொருள் விரயம், கால விரயம், உழைப்பு நேர விரயம், பசியை தீர்க்கும் உணவுப் பொருட்கள் நெருப்பில் போட்ட விரயம், இவைதான் நிகழ்ந்ததை தவிர சமுதாயத்தில் தனிமனித வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் சந்திக்க முடியவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை. இதற்கு ஒரு நடைமுறை அனுபவம் என்ன? உலகெங்கிலும் கொரோனா தொற்று இருந்த காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் மூடப்பட்டன. யாரும் கோவிலுக்கு போகவும் இல்லை, எந்த பிரதோஷ வழிபாடு செய்யவும் இல்லை, எந்த அர்ச்சனை ஆராதனை செய்யவில்லை. வாழ்க்கையில் ஏதாவது பாதிப்பு வந்ததா என்றால் அதுவும் இல்லை. அப்ப இதை சிந்தித்து பார்த்திருந்தாலே தெரியும், வெறும் புகழ் பாடுவதனால், சில பொருட்களை இறைவனுக்கு தருகிறேன் என்று சொல்வதனால் இறைவன் நம்மை எந்த வகையிலேயும் காப்பாற்ற மாட்டான் என்பது எல்லோருக்கும் கிடைத்த அனுபவம், ஆனால் சிந்திக்க மறுக்கப்படுகின்ற அனுபவம். தெய்வ நீதிக்கு இணைந்து வாழ்வதிலே மட்டும்தான் மாற்றம் நிகழுமே தவிர வெறும் பூஜை புனஸ்காரங்களிலே மாற்றம் நிகழாது என்பதுதான் கசப்பான அனுபவ உண்மை. கண்ணதாசன் அழகா சொல்வார், பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடைனடா, நெஞ்சுக்கு நீதியை ஒளித்தே வாழ்பவன் நிச்சய மிருகமடா, மனம் மேன்மையிலும் தன் வேர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா என்றார். நெஞ்சுக்கு நீதியை ஒளித்தே வாழ்பவன், தெய்வ நீதியை மனசாட்சிக்கு தெரிந்த அந்த தெய்வ நீதியை மனம் தெரிந்து கொள்ளாதபடி மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்கிறான். இதைவிட மனம் மேன்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வம். பிரதோஷத்தில் எப்படியெல்லாம் மனம் வழிபாடு செய்வது, என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவது, இதெல்லாம் யூடியூப்ல நிறைய இருக்கு. எனவே அவற்றை பற்றிய
சிந்தனை நமக்கு அவசியமில்லை என்பதனால் நேராக நாம் இந்த வழிபாடு தோன்றுவதற்கான மகான்கள் சொன்ன ரகசியார்த்தம் நிறைந்த ஒரு சம்பவத்தை இப்போது நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கின்றோம். பிரதோஷ வழிபாட்டின் இந்த ரகசியார்த்தத்தை உணர்ந்து பிறகு அதே வழிபாட்டை நாம் நிகழ்த்துகின்ற போது நம் மனதில் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் மிக பெரிதாக இருக்கும். சரி, பராசக்தியின் சபையிலே ஒரு நாள் மிக சிறப்பாக நாட்டியம் ஆடிய ஒரு பெண்ணுக்கு பராசக்தி ஒரு மாலையை பரிசளிக்கிறாள். தெய்வீகம் நிறைந்த இந்த மாலை தனக்கு உரிதல்ல என்ற ஒரு அடக்கத்தில் அந்த பெண் அதை மாமுனிவர் துர்வாசருக்கு பரிசளித்தாள். துர்வாசருக்கு என்ன பொருள் தேவையா? இந்த பொருள் சுகத்திலே மகிழ்பவன் இந்திரன். அதனால் இந்த மாலையை துர்வாசர் இந்திரனுக்கு பரிசளிக்க சென்றார். ஆனால் தேவேந்திரன் ஆணவத்தால் துர்வாசரை அவமதித்து அந்த மாலையை எறிந்தான். உடனே கோபம் கொண்ட துர்வாசர் இந்திரலோகம் அரக்கலோகமாக மாறக்கடவது என்று சபித்து விட்டார். இப்ப இந்திரலோகம் அரக்கலோகமானா எப்படி இருக்கும்? சுகத்தில் வாழ்ந்த ஒருவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்ற போது அந்த சுகத்தை மீண்டும் பெறத்தானே நினைப்பான், இல்லையா? வசதியிலே வாழ்ந்து பழகிய மனிதன் வறுமையிலே வாழ்வது கொடுமையானதல்லவா? எனவே என்ன தீர்வு, என்ன செய்யலாம் என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்த போது கிடைத்த விடை, பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும், அதை உண்டால் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற்று விடலாம் என்ற ஒரு கருத்து கிட்ட அதை செயல்படுத்த வேண்டுமே. பார்க்கடலை எப்படி கடைய முடியும்? பெரிய மத்து வேணும். மத்து மட்டும் இருந்தா போதும், கடல் எது வரைக்கும் போகும்? அப்போ தாங்குவதற்கு ஒரு தளம் வேண்டும், கடைவதற்கு கயிறு வேணும். இதுல இந்த தேவலோக வாசிகள் இருக்காங்களே, தேவர்கள் சுகவாசிகள், கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த வேலை அவனுக்கு செய்ய முடியுமா? அப்ப என்ன செய்வது? உடல் பலம் மிகுந்த அசுரர்களின் துணை பெற்றுக்கொண்டால் என்ன என்று அவர்களோடு போய் ஒரு உடன்பாடு டீல் போட்டாங்க. அமிர்தம் கிடைக்கும், 2 பேரும் பங்கிட்டுக்கலாம், வரீங்களா? டீலா நோ டீலானா? அவன் சாக வரத்துக்கு தான் அலையிறான். ஓகே டீல் அப்படின்னா சரி வா. கூர்ம அவதாரம் சொல்லக்கூடிய விஷ்ணுவுடைய 2வது அவதாரம் ஆமை. அந்த ஆமை தாங்கு தளமாக நிற்க மேருமலையை மத்தாக கொண்டு வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து தலைப்பக்கம் விஷம் வரும் இல்லையா, அந்த பக்கம் நீங்க அசுரன் இல்லைங்க, நாங்க இந்த பக்கம் நின்னுக்கிறோம். இந்த கன்னிங்னஸ் பாருங்க. எப்பவும் வசதி சும்மா வராதுங்க, அடுத்தவனை ஏமாத்தினா தான் வசதிகள் வரும். அப்படி ரொம்ப புத்திசாலித்தனமா விஷம் வரக்கூடிய பகுதி அறுக்கிறவர்களும் வால் பகுதி வரல தேவர்களும் பிடிச்சுக்கிட்டு கடைந்தார்கள். சரி, இதுல இந்த ஏற்பாட்டின்படி பார்க்கடலை கடைந்த போது முதல்ல வந்தது பாம்பு விஷம் தந்ததோ இல்லையோ, பார்க்கடலிலிருந்தே விஷம் வந்தது, ஆழகால விஷம். இதுல வரதெல்லாம் எடுத்துதான் ஆகணும். அப்ப எடுத்துக்கொண்டு சொன்னா யார் எடுப்பாங்க? தேவர்களா அசுரர்களா? யாருக்கும் வேண்டியது இல்லையே விஷம். விஷம் துரத்துது, ஓடுறானுங்க. என்ன பண்றது? எப்படி தப்பிக்கிறது? சரி, எல்லாவற்றும் மூல பரம்பொருள் சிவம் தானே, சிவபெருமானிடத்திலே போய் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று விழுந்தாங்க. உடனே அவர் அந்த ஆலக விஷத்தை தான் உண்ண
ஐயோ பெருமான் செத்து போயிறாருன்னு சொல்லி உமாதேவி கழுத்தை பிடிக்க சிவபெருமான் திருநீலகண்டரானார். சரி. அதன் பிறகு தொடர்ந்து கடையிறாங்க. அதுல பல பொருட்கள் வந்தன. அதுல வெள்ளை ஆணை, வெள்ளை குதிரை, ஐராவதம், உச்சரவசுவா என ஒரு பேர். அது அந்த குதிரை. இந்த ரெண்டையும் இந்திரன் எடுத்துக்கொண்டான். அப்புறம் வழக்கம் போல தேவர்கள் நல்லவங்க இருந்தா பிரச்சனை இல்லை, அரக்கர்கள் இருந்தா பிரச்சனை தானே. அதனால தீயவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கக்கூடாது என்று நாடகமாடி தேவர்களை பயன்படுத்தி கொண்டதாக கதை போகுது. இப்போ இந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் கிருஷ்ணபட்ச திரையோதசி. கிருஷ்ணபட்ச திரையோதசி, சுக்கிலபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று ரெண்டு இருக்கு. அதாவது வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அமாவாசையில் இருந்து பௌர்ணமியை நோக்கி பயணிக்கின்ற நாள் அது சுக்கிலபட்சம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை நோக்கி திரும்புகின்ற 15 நாள் அது கிருஷ்ணபட்சம். இந்த 2 சொற்களிலேயே அற்புதமான கருத்து இருக்குங்க. இந்து தத்துவம் ஏன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இதை போன்ற ஒரு தெளிவான உலக வரலாற்றை, பரிணாம வரலாற்றை உள்ளடக்கியது எதுவுமே கிடையாது. இது பிரிவுபடுத்தி நான் சொல்லல, உண்மையை சொல்லுகிறேன். எந்த மதத்திலும் இது போன்ற ஒரு விசாலமான விரிவான இறைநிலையிலிருந்து நம் வரைக்கும் வந்த வரலாற்றை விளக்கக்கூடிய தத்துவம் இல்லை. அதனால் இது உலகெங்கும் பரவ வேண்டிய மதம் என்ற சாயம் இதுக்கு தேவையில்லை. மனிதகுலம் எல்லோருக்கும் பொதுவானது. இதற்கு மதம் என்ற சாயத்தை பூசி அது குண்டு சட்டிக்குள்ள அடைத்து விடக்கூடாது. இப்ப என்ன தத்துவம் இருக்கு பாருங்க. இந்து பண்டிகைகள் எல்லாமே பெரும்பாலும் அமாவாசையைத்தான் முன்னிலைப்படுத்தும். அமாவாசைக்கு அடுத்த நாள், அமாவாசை அன்று இப்படித்தான் இருக்குமே தவிர, ஏதோ 1-2 சித்ரா பௌர்ணமி போல 1-2 தான் அமாவாசை இல்லாத விசேஷ நாளாக இருக்குமே தவிர 95% அமாவாசையைத்தான் மையப்படுத்தும். என்ன கருத்தை சொல்ல வருகிறார்கள்? அமாவாசை இருட்டு. அப்ப இருட்டிலே இருந்துதான் எல்லாம் பிறக்கிறது. அந்த பெரிய இருட்டுக்கு என்ன பேரு? அதான் ஆதிசிவம், கும் இருட்டு, சுத்த வெளி, பரம்பொருள். அதுதான் அல்லாஹ், அதுதான் பரமபிதா. அப்ப அந்த கும் இருட்டிலே இருந்துதான் எல்லாம் வெளிப்படுகின்றன என்பதனால் அமாவாசையை மையப்படுத்தினார். இப்ப அந்த கும் இருட்டிலிருந்து வந்தது என்ன? இறை துகள், விண்கள், பிறகு ஒவ்வொன்றாக வருகிறது. எதை நோக்கி வந்தது? சுக்கிலபட்சம், புலன் சார்ந்த வாழ்க்கையை நோக்கி வந்தது. பஞ்சபூதங்கள் வந்தன, பிறகு உயிர்கள் தோன்றின, ஒவ்வொன்றாக பரிணமித்து விலங்கு பறவைகளை கடந்து அனைத்தையும் சிந்தித்து பேரின்பத்தை தூக்கக்கூடிய வளம் நிறைந்த ஒரு இனமாக மனிதம் தோன்றியது. இப்ப மனித வாழ்க்கை அடிப்படை என்ன? சர்வைவல் தானே, என்ஜாய்மெண்ட் தானே. அப்ப உயிர் வாழ வேண்டும், உலக சுகங்களை தூய்க்க வேண்டும். இதிலே மட்டும் நின்று விடக்கூடாது. பர்ஃபெக்ஷன், முழுமை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்ப சமுதாயம் இந்த இரண்டிலேயே தேங்கி விட்டது. சர்வைவல், என்ஜாய்மெண்ட். ரொம்ப நாளைக்கு இருக்கணும், சாகவே கூடாது, எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அப்புறம் சாக கிடக்கிறான் ஒருத்தன், எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர்ன்றான். சரி,
காப்பாற்றி விட்டு விட்டால் என்ன செய்ய போற? ஞானத்தை தேடி கோயில் சுத்த போறியா, இல்ல தவம் செய்ய போறியா? மறுபடியும் அதே டிவி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ஊர் சுத்துறது, இதுதானே கண்டபடி தீங்கிறது. வேற என்னத்தை வாழ்ந்து விட போற? அப்போ அந்த அறிவின் முழுமை என்பதை பற்றி இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தாலும் சொல்வதற்கு ஆள் இல்லை, கேட்பதற்கும் ஆள் இல்லை. அப்ப இந்த இரண்டிலே தேங்கி போகின்றது. அதான் சுக்லபட்சம். இதிலிருந்து மனிதன் திரும்பணும். கிருஷ்ணபட்சம். கிருஷ்ணம் என்றால் இருட்டு. அப்ப மீண்டும் அமாவாசையை நோக்கி, மீண்டும் சுத்தவெளியை நோக்கி இந்த வாழ்க்கை பயணிக்க வேண்டும். அப்பதான் முழுமை பெறுகிறது. இதையே தான் நமக்கு எத்தனை அறிவுங்க? 6 அறிவுன்னு சொல்றோம். எண்களிலே 6ஆம் அறிவு, 6 என்ற எண்ணை பாருங்களேன். ஒரு புள்ளியிலே தொடங்கிய பயணம் அப்படியே சுற்றி 270 டிகிரி வரும், முக்கால் வட்டம். அப்படியே ஒரு 90 டிகிரி மேல போனா ஞானம் பெற்றிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுதுங்க, அந்த 270 டிகிரியில குறுக்க பாஞ்சு நின்றுடுது. அப்ப இதைத்தான் கிராமப்புறம் சொல்லுவாங்க, இடையில போனவனே. சுக்லபட்சத்துல இருந்து கிருஷ்ணபட்சம் போகணும், அதுல பாதியில திரும்பிட்டேன்னா இடையில போனவனே. அப்ப வாழ்க்கை மீண்டும் புறப்பட்ட இடத்துல நிறைய பெற வேண்டும். அதான் பூஜ்யம். அந்த பூஜ்யர் என்பதுதான் ஞானம் பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை. பூஜ்யத்தை போல் நிறைவாம் புனிதமுள்ள குணமானோர் பூஜ்யர் எனப்படுவார் என்று மகசூர் கவியில சொல்லுவாங்க. அப்படி இந்த 2 வார்த்தைகளிலேயே வாழ்க்கையை முடிந்து போகிறது. வாழ்க்கையின் வட்டம் முழுமை பெறுகிறது. அப்ப கிருஷ்ணபட்சத்தை நோக்கி மனிதன் திரும்ப வேண்டும். அதனால்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்த நாள் என்ன? கிருஷ்ணபட்ச திரையோதசி நாள். திரையோதசினா 13வது நாள். என்ன செய்வாங்க? 13ஆம் நாள் விரதம் இருந்து 14ஆம் நாள் விரதத்தை முடித்து அமாவாசையை தொடங்குகின்ற போது பிரதோஷ வழிபாடு நிகழ்த்த வேண்டும். இதுதான் துவக்கம். சரி, இந்த நாள் என்ன நிகழ்ந்தது? ஆலகால விஷயத்திலிருந்து தேவர்களும் அரக்கர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அதாவது நமது தீய கர்ம வினைகளை, ஆழகால விஷம் என்பது தீய கர்ம வினைகள். அது அழிவதே இல்லை, நம்ம துரத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன ஓடினாலும், எந்த கோயிலுக்குள்ள போய் புகுந்தாலும் இது விடுவதே இல்லை. எப்ப விடும்? சிவனிடத்திலே சரணடைந்தால் விட்டுரும். சிவனிடத்திலே சரணடைந்தால் சிவன் நம்முடைய பாவங்களை நீக்குகிறார். உன்னிலே நான் அடங்க, என்னுளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இல்லையா? நம்முடைய கலங்குகளை எல்லாம் நீக்குகின்ற இடம் அந்த சுத்தவெளி. அப்போ வெறும் சிலை வணக்கத்தில் மட்டுமே தேங்கிவிட்டால் சிவனை எப்படி காண முடியும்? சிவம் என்பது உருவம் இல்லை, அது இல்லா இடமும் இல்லை. அப்ப இதை உணராமல் வெறும் சிலை வடிவத்திலேயே தேக்கமடைந்து விட்டால் எப்படி பாவங்கள் நீங்க முடியும்? முடியாதே. அப்ப ஆழகால விஷயம் துரத்தி கொண்டே இருக்கிறது. நாமும் தலைமுறைகளாக இன்பத் துன்பங்களிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அவை நம்மை துரத்தி கொண்டே இருக்கின்றன. எப்ப தப்பிக்க முடியும்? என்றைக்கு முடியாது இந்த ஓட்டப்பந்தயம். எனவே இந்த தீய கர்ம வினைகளை நீக்கும் வழியில் நம்முடைய செயல்பாடுகள், வாழ்க்கை முறை, இது தெய்வ நீதிக்கு ஏற்ப
திருத்திக் கொள்ள வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் மனம் திரும்பினால் தேவ நீதி நம் பக்கத்திலே தான் இருக்கு. அதை பின்பற்றிவிட்டால் துன்பங்கள் நீங்கிவிடும் படிப்படியாக. தேவாசுரர்கள் சிவபெருமானை பணிந்து போற்றியதால் காப்பாற்றப்பட்டதை போல பக்தர்கள் சிவனையும் நந்திய பெருமானையும் பணிந்து போற்றினால் தங்களது தோஷங்களிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்பது ஐதீகம், நம்பிக்கை. சரி, நம்பிக்கை வச்சுக்கோங்க. இது சத்தியம் என்றால், பாவங்கள் தொலைந்துவிடும் என்பது சாத்தியம் என்றால், காலம் காலமாக பிரதோஷத்தில் வழிபாட்ட பக்தர்கள் அனைவரும் தேவர்களைப் போல சகல தோஷங்களிலிருந்தும் நிவர்த்தி பெற்று பெருமைக்குரியவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டுமே. மறுபடியும் சொல்றேன், சிவபெருமானை பணிந்து போற்றினால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது சத்தியம் என்றால், இது சாத்தியம் என்றால், காலங்காலமாக பிரதோஷத்தில் வழிபட்ட பக்தர்கள் அனைவரும் தேவர்களைப் போல சகல தோஷங்களிலிருந்தும் விடுதலை பெற்று நிவர்த்தி பெற்று பெருமைக்குரியவர்களாக வாழ்ந்திருக்க வேண்டுமே. யாரையாவது சாட்சி காட்ட இயலுமா? சொல்லுங்க. இது நாத்திகவாதம் இல்லை. தயவு செய்து அறிவை கொண்டு பக்தி, ஆத்திகம், நாத்திகம் என்ற எல்லைகளை கடந்து சிந்திச்சு பாருங்க. காலங்காலமாக நம்ம ஏய்த்து கொண்டிருக்கிறார்களே, அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் சரியா தான் சொல்லியிருக்கிறாங்க. வழிபாடு என்பதை யாரோ ஆத்திகன் கண்டுபிடிக்கல, நாத்திகன் கண்டுபிடிக்கல, இல்ல மதவாதிகள் கண்டுபிடிக்கல. நம்முடைய முன்னோர்கள், ஞானிகள், சித்தர் பெருமக்கள் அவங்க கண்டெடுத்த வழிபாட்டு முறை. அதுல தோஷம் இல்லை, குறை இல்லை. எங்கே குறை வந்தது? அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வெறும் சடங்குகளாக செய்ததனால் வந்த விளைவு. கஷ்டம் வருதா, உடனே அதை பண்ணு இதை பண்ணு, சடங்குல தான் நிக்குது. என்ன சடங்கு? தேங்காய், பழம், கனி வகைகள், துணி, எவ்வளவுதானே. இது எப்படி ஒரு மனிதனுடைய பாவத்தை போக்க முடியும்? நெருப்புல போட்டுட்டா. இந்த முட்டாள்தனத்தையே காலங்காலமாக கற்பித்து கற்பித்து தானே மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தெய்வநீதிக்கு இணைந்து வாழாத வரைக்கும் துன்பம் நீங்கவே நீங்காது. இதுதான் சரித்திர உண்மை. யோசிச்சு பார்த்தா எல்லாருக்கும் உண்டு இந்த உண்மை. ஏற்கனவே நான் சொன்னேன், கோவில் குருக்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு, மதவாதிகளுக்கும் நோய்கள் வருவதுண்டு. எனவே காரணம் என்ன என்றால், தெய்வ நீதியை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் சடங்கு, சம்பிரதாயங்கள், மந்திரங்கள் ஒரு மாங்காய் வந்துடாதுங்க. ஒரு மாங்காய் வந்துடாது. செயலை திருத்தினால், காரணம் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க. பயன் என்ன? தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால். எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கோயில் கோயில சுத்தினா எந்த பாவம் போகும்? கண்ணதாசன் அருமையா ஒரு பாடல சொல்லுவார். கோடி வகை நோய் கொடையா, சாகும் வரை அழவிடையா, இப்பிறவி முடிவதற்குள் என் கணக்கை முடித்திடையா. நான் செஞ்ச பாவம் கொஞ்சமா நஞ்சமா? உச்சி மர கிளையில் நின்று உயிர் வேறி அறுத்தவன் நான். பச்சையலம் குழந்தை கிளி பால் நெருப்பில் எரிந்தவன் நான். வஞ்சகனின் உடலெல்லாம் வாதம் வர வேண்டாமோ? வாய் நிறைந்த பொய்யனுக்கு சூளம் வர வேண்டாமோ? காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ? காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோன்னார். இதுதான் விதி. இதுதான் விதி. எந்த பாவத்தையும் எந்த சாமி நீக்கிற முடியாதுங்க.
இது நாத்திகவாதம் அல்ல, தெளிந்த ஆன்மீகம். ஞானிகள் சொன்ன ஆன்மீகம், பூசாரிகளோ மதவாதிகளோ சொன்ன ஆன்மீகம் அல்ல, ஞானிகள் சொன்ன ஆன்மீகம். சரி, இப்போ இந்த பிரதோஷ வழிபாட்டில் ஒரு உட்பொருள் உண்டு, ஒரு ரகசியம் உண்டு. இதற்கு முதல்ல இந்த ஐதீகத்தில் சொல்லப்பட்ட கதாபாத்திரங்கள், சொற்கள், இதை தத்துவ ரீதியாக, அறிவு ரீதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் உட்பொருள் உண்டு. நமக்கு எல்லாமே கதாபாத்திரங்களை காட்டி கதைகளாக சொல்லிட்டாங்க. நாம் அதை நிகழ்ந்த சரித்திரமாக ஏற்றுக்கொண்டோமே தவிர, இதற்குள் என்றென்றைக்கும் மனிதகுலத்திற்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான வாழ்க்கை நெறி இருக்கிறது என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதே கிடையாது. அதை சிந்திக்கணும். அதுதான் இந்த விளக்கம். சரி, இப்ப எந்தெந்த கதாபாத்திரம் வருது? முதல்ல அந்த நாட்டியமாடிய பெண் பராசக்தி. சரி, முடிஞ்சு போச்சு. பரிசு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டாங்க. அடுத்து துர்வாசர். யாரு? துர்வாசர். வாசர், வாசம் என்றால் வாழ்வது. துர்வாசர் என்றால் உடல் கடந்து வாழ்வது, உடல் கடந்து வாழ்கின்ற ஞானம், இறைவனை உணர்ந்து நிறைவு பெற்ற ஞானம் துர்வாசர். தேவேந்திரன் யாரு? தேவர்கள், அவர்களுக்கு தலைவன் இந்திரன், தேவ இந்திரன். இப்ப தேவர்கள் என்பது என்ன? ஐம்புலன்கள். ஏன்னா தேவர்கள் எல்லாம் என்ன தூக்கிறாங்க? சுகத்தை தூக்கிறார்கள் தேவலோகத்தில். தேவலோகம் என்பது மாய உலகம், புலன் சார்ந்த வாழ்க்கையிலே தொலைந்து போன உலகம் தான் தேவலோகம். இந்த பூமியே தேவலோகம் தான், எங்கேயோ போய் தடாதீங்க. புலன் சார்ந்த வாழ்க்கையிலேயே தொலைந்து போன மனிதர்கள் தேவர்கள். சரி, இந்த 5 புலன்களுக்கும் தலைவன் யார்? மூலம் எது? ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் இல்லை என்றால் புலன்கள் வேலை செய்யுமா? உடல் வாழ முடியுமா? அப்போ தேவேந்திரன் என்பது ஜீவகாந்தம், தேவர்கள் என்பது ஐம்புலன்கள். அரக்கர் தேவநீதியை புறக்கணித்து வாழ்கின்ற சாத்தான்கள். தெய்வநீதியை புறக்கணித்து வாழ்கின்ற சாத்தான்கள். பார்க்கடல் எங்க இருக்கு? பார்க்கடல் வித்து சக்தியை வெளிப்படுகின்ற போது அது வெண்மை நிறத்தில் இருப்பதனால பார்க்கடல் என்று குறிப்பிடுறார். அதாவது வித்து சக்தி தங்கியிருக்கின்ற நம்முடைய மூலாதாரம், உயிர் மையம். மந்தர மலை அல்லது மேருமலை துரியத்தை குறிக்கிறது. அடுத்து வாசுகி பாம்பு, செர்பென்ட் பவர் என்று சொல்லுவாங்க. அப்ப எதை குறிக்கிறது வாசுகி பாம்பு? இன்பத்தை சுகிப்பதற்கான, சுகித்திருத்தல். அப்ப இன்பத்தை சுகிப்பதற்கு என்ன செய்யணும்? அறம் சார்ந்து வாழ வேண்டும். அதற்கு புலன் மையத்தில இருந்து உயிர் மையத்திற்கு அறிவை, மனதை மாற்றியமைக்க வேண்டும். மூலாதாரத்திலிருந்து சகசிராதாரத்திற்கு மாற வேண்டும் என்று காட்டுவது வாசுகி பாம்பு, குண்டலினி சக்தி. ஆமை தாங்கு தளம், பொறுமை வேணும். இயேசுபிரான் மாதிரி தீட்சை எடுத்த உடனேயே ஞானம் பெற்றுவிட முடியுமா? யோவான் ஞானஸ்நானம் செய்தார். குளத்திலிருந்து இயேசுபிரான் வெளியே வருகின்ற போது பரிசுத்த ஆவி ஒரு புறாவை போல் அவர் மீது இறங்கியதை கண்டேன் என்கிறார் யோவான். அது மாதிரி நம்ம தீட்சை வாங்கின உடனே ஞானி ஆயிட முடியுமா? நம்மளும் இயேசு இல்லையே. அப்ப பொறுமை வேண்டும். உண்மையான ஆன்மீகத்தில் சாதனை செய்வதற்கு
அடிப்படை விஷயம் பொறுமை, விடாமுயற்சி, பயிற்சி. அப்ப ஆமை என்பது ஆன்மீகத்திற்கு தேவையான பொறுமை. வெள்ளை யானை சுத்த தேகம், வெள்ளை குதிரை வித்து சக்தி, அமிர்தம் சாகா வரம் தரும் ஜீவசமாதி நிலை, ஆழகால விஷம் வினை பதிவுகள், நந்தி சிவன் ஆலயங்களிலே நந்தி நம்முடைய மனம், சக்தி உமாதேவி சக்தி களம், சிவம் சுத்தவெளி தெய்வம் பேரறிவு. இப்ப இந்த 15 சொற்கள் இதற்கான பொருளை நன்றாக நிலை வைத்துக் கொண்டால்தான் இந்த தத்துவத்தை வேதத்திலேத்தோடு இணைக்கின்ற போது பிரதோஷ வழிபாட்டின் ரகசியார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய ஞானியர் பெருமக்கள் ஆழ்ந்த தவத்தால் பெற்ற ஞானம், அந்த ஞானத்தில் அறிந்த இறைநிலை, தெய்வ நீதி, இவற்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய சிந்தனை திறமும் அறிவு திறமும் கல்வி அறிவும் அன்றைய மக்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்ததனால் கதைகள் மூலம், கதாபாத்திரங்கள் மூலம், சம்பவங்கள் மூலம் எழுதி வைத்த தத்துவங்கள். இன்றைக்கு அறிவு வளர்ந்திருக்கு இல்லையா? விஞ்ஞானம் உச்சத்தை தொட்டுவிட்டது. மிச்சம் என்ன இருக்கு? இறை துகள், இறைநிலை, 2 தான் விஞ்ஞானத்துக்கு எட்டாத நுண்ணிய மறைப்பொருள். மற்ற அனைத்தையும் விஞ்ஞானம் தொட்டு விட்டது, நிரூபித்து விட்டது. அப்ப இத்தனை அறிவு உச்சம் பெற்ற காலகட்டத்தில இன்றைக்கும் கோவில தான் கூட்டம் இருக்கே தவிர ஒழுக்கத்துல கூட்டம் இல்லையே. அப்படியே வெளியே போகிற போது பார்க்கிறேன், டிசிப்ளின் என்பதே இந்த மக்களுக்கு தெரியல. ஒழுக்கம் என்றால் என்ன விலைன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சமயம் சீர்கெட்டு போனதுக்கு காரணம் யாருங்க? நம்பர் 1 மதவாதிகள், நம்பர் 2 அரசியல்வாதிகள். 2 பேர் தான் மக்களுக்கு எடுக்கின்ற துரோகிகள். இந்த 2 பேர் தான். இதிலே ஒன்றை அழித்தே தீர வேண்டும் என்ற அரசியல் கட்சிகள் வேற. மதம் என்றதை அழிச்சிடணும்னு பாக்குறாங்க. எப்படி மக்கள் நிம்மதி வாழ முடியும்? சொன்னாலே புரியாது. சொல்லவே இல்லைன்னா என்ன சுயம்புலிங்கம் ஆயிடலாம் தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, சொல்வதற்கு வந்தார் வேதத்திரி மகர்ஷி. எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க? அப்ப ஆர்வம் இல்லை. எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் காரணத்தை தேடுவதே இல்லை. சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி, நண்பருடைய நண்பர் 7 வயசு பையனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதே வயசுல உள்ள இன்னொரு குழந்தை இறந்தால்தான் அந்த இருதயத்தை எடுத்து வைக்க முடியும். அது சாத்தியம் இல்லையே. இருதயம் நின்று போனதுக்கு அப்புறம் தான் இறப்பு நிகழ்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க? பிரெயின் டெத் ஆகிற குழந்தைக்கு இருதயம் கொஞ்சம் நேரம் வேலை செய்யும். இப்ப அது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கணும். நான் சொன்னேன், 7 வயசு குழந்தை எப்ப சாகிறது? அதுல யாருக்கு பிரெயின் டெத்ல சாகிறது? அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து இந்த குழந்தை வச்சு காப்பாத்துறது, இதெல்லாம் பரவாயில்ல. ரொம்ப ஒரு மனதை நெருடக்கூடிய ஒன்று என்னன்னா, அந்த 7 வயசு குழந்தை அம்மான்னு கூப்பிடுற போது ஏற்படக்கூடிய உணர்வுகள், அந்த தாய் படுகின்ற வேதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் இந்த சூழல், இந்த சீன் எப்படி இருக்கும் கவனிச்சு பாருங்க. 7 வயசு குழந்தை அம்மான்னு கூப்பிட்டா அந்த தாய்க்கும் தந்தைக்கும், ஏன்
சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் பார்த்தா கூட கண்ணில் தண்ணி வந்துருமே. இந்த கொடுமைக்கு காரணம் என்னன்னு யோசிக்க வேண்டாமா? இந்த கொடுமை இவர் வாழ்க்கையிலே நிகழ்ந்ததற்கு காரணம் என்ன என்று யாராவது யோசிக்க வேண்டாமா? எல்லாம் சிலாகிச்சு கதையா பேசுறாங்களே தவிர காரணத்தை சிந்திக்கவோ கேட்கவோ மறுக்கிறார்களே. எப்படி புரியும்? எனவே இது பாவம்தான் என்றாலும் அதை பார்க்கறது கூட மனசு இரும்பா இருக்கணும். கொஞ்சம் கருணை உள்ளவங்க கூட கலங்காம இருக்க முடியாதுங்க. இப்போ இது ஏன் வந்தது? ஏன் வந்தது? இதுதான் பாவ கணக்குங்க. சோ இது போன்ற துயரம் யார் வாழ்க்கையும் வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் வராம இருக்குமா? யார் தெய்வநீதியை மதிக்கிறார்களோ அவர்களே காப்பாற்றப்படுவார்கள். என் பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனே காக்கப்படுவான் என்று என்னை பிதாவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்பவன் காப்பாற்றப்படுவதில்லை. சும்மா கர்த்தா கர்த்தான காப்பாற்றிடுவாரா? சிவ சிவா முருகா முருகா சாவோ அப்படின்னா காப்பாற்றிடுவாங்களா? பிதாவின் சித்தத்தின்படி நடப்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் கர்த்தாவை கர்த்தாவை சொல்பவன் அங்கே அனுபவிப்பது போவதில்லை. அது போல ஒரு இனிமையான வாழ்க்கை என்பது தெய்வ நீதியை மதித்து வாழ்பவருக்கு அல்லால் வேறு யாருக்கும் கிட்டவில்லை என்பது இன்று வரைக்கும் நடக்கின்ற நிகழ்வுகள், சரித்திர சான்றுகள். எனவே மகான்கள் சொல்லி வைத்த எழுதி வைத்த தத்துவங்களை அதை பொருள் புரிந்து பின்பற்றாமல் நமது வினை பயன்களை மாற்ற இயலவில்லை என்பது வரலாறு கண்ட உண்மை. 4 மாதங்களுக்கும் மேலாக கொரோனா சமயத்தில் ஆலயங்கள் மூடப்பட்ட உண்மை. இதை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இன்னொன்று கிடைக்குமா? கொரோனா தந்த அற்புத பாடம் அது. ஆனாலும் ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டதன் அற்புதமான பிரமிப்பான அசல் காரணத்தை மக்கள் தேடவில்லை. கோயில் போக வேண்டாமா? பிரார்த்தனை தேவையில்லையா? பொருள் இல்லாமையா செஞ்சு வச்சிருக்காங்க இதெல்லாம்? அப்ப உண்மையான பொருள் தேடுங்கள். அதன்படி ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. மாற்ற முடியாத, மறுக்க கூடாத ஒரு உண்மை அது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆனா எதை மாற்றணும்? எப்படி தொழுவது என்று தெரியாமல் வரட்டு நம்பிக்கை மட்டுமே போதும் என்று திரிகிறார்களே, இந்த அரைவேக்காடுகளைத்தான் மாற்றணும். எல்லாம் அரைவேக்காட்டு பக்தர்கள். இதை மாற்றி அமைத்தால் போதும். ஆலயங்களிலே வியாபாரத்தனமே இருக்காதுங்க. பணமே தேவையில்லை. ஆலயத்தை பராமரிக்கணும், செலவுக்கு பணம் வேணும், எவ்வளவுதானே பிரச்சனை. அது எவ்வளவு கோடி ஆக போகுது? குண்டியில கொட்டுறதுனால தானே ஊழல் நடக்குது. எது குண்டியில கொட்டுறீங்க? ஆன்லைன் என்ன பேங்கா நடத்துறான்? நீ 1 லட்சம் உண்டியில போட்டு அப்படியே பத்திரமா அக்கௌண்ட்ல எழுதிக்கிட்டு அடுத்த ஜென்மத்தில் 10 லட்சம் கொடுக்கறதுக்கு. எனவே ஆலய வழிபாட்டின் உண்மையான சிறப்புகளை கருத்தில் கொண்டு பிரதோஷ வழிபாட்டின் உட்பொருளை ஆராய வேண்டும். இப்போ இந்த பிரதோஷம் என்ற சொல்லை பற்றி சென்ற வகுப்பிலே பார்த்து விட்டோம். வழிபாடு என்பது என்ன? வழிபாடு என்பது என்ன?
இறை வழிபாடு என்று பேசுகிறோம். இறை வழிபாடு திருக்குறளிலே இறை வணக்கம், இறை வழிபாடு என்ற தலைப்பிலே அதிகாரமே கிடையாது. முதல் அதிகாரத்துக்கு என்ன பேர் வச்சார்? கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து. ஏன் இறை வணக்கம் என்ற தலைப்பு வைக்கல? இறை வணக்கம் என்றால் வணங்குதல், வணங்குதல் மட்டும்தான். இறை வழிபாடு என்பது அது ஒரு வாழ்க்கை முறை. சரி, வாழ்த்து என்பது என்ன? வாழ்ந்து கண்ட உண்மையை எடுத்துச் சொல்வது வாழ்த்து. வாழ்ந்து உரைப்பது வாழ்த்துரை. இந்த இறை வழிபாட்டை எப்படி பொருள் உணர முடியும்? இறைவனையும் இறை நீதியையும் எப்படி அறிய முடியும்? கடவுள், கடவுள், டைவ் இன் இஸ் டிவைன். உள் கடந்து போகணும். எதற்குள்ளாக? நமக்குள்ளாக, உடலுக்குள்ளாக, உயிருக்குள்ளாக, காந்தத்திற்குள்ளாக உள் கடந்து போகணும். அது உள்கடந்து போகின்ற போதுதான் இறைவனை அறிய முடிகிறது, இறை நீதி புரிகிறது, இதன்படி வாழ்கின்ற மனப்பக்குவம் கிடைக்கிறது. இறைவனை உணர்ந்தவர்கள் பாவம் செய்வாங்களா? குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. ஒரு அணு துகள் வினாடி கூட அவர்களால் கோபப்பட முடியாது. காரணம், குணம் ஏறி நின்றவர்கள். எனவே இறைவனை உணர்கின்ற போதுதான் இறை நீதி புரிகிறது, அறம் சார்ந்து வாழ்கின்ற பக்குவம் கிடைக்கிறது. அந்த பக்குவத்தை கொண்டு வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். உள் கடந்து சென்று வாழ்ந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்லுகின்றேன். கடவுள் வாழ்த்து. அப்படி வாழவில்லை என்றால் என்ன நடக்கும்? நன்மைகள் குறைந்து போகும், இனிமைகள் குறைந்து போகும். தெய்வ நீதி புரியவில்லை என்றால் நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம். எல்லாரும் பாவிகள் சொல்ல முடியுமா? உலக மக்கள் அனைவரையும் பாவிகளே சொல்ல முடியுமா? முடியாது. சரி, புண்ணியவான்களே சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எல்லாரும் இந்த இரண்டு முனைகளுக்குள் பங்கு கொண்ட கதாபாத்திரங்கள் தான். ஒரு முனை அறம், மறுமுனை மரம், தர்மம், அதர்மம். இந்த இரண்டு எல்லைகளுக்குள், நல்ல நற்குணம் தீய குணம் என்ற இரண்டு எல்லைகளுக்குள் ஒரு கலவைதான் மனித இனம். இதுல எது நல்ல, எது சிறப்பாக இருக்கிறது, மேன்மை பெற்றிருக்கிறது? குணம் நாடி குற்றமம் நாடி. இவர் நல்லவர், இவர் பரவாயில்ல, நாட் பேட். ஐயோ அயோக்கிய பையன், பக்கத்திலே போகக்கூடாது, கொலகார பாவி. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலர். ஒரு நண்பர் இங்க சென்னையில அரசியல்வாதியுடைய டிரைவருக்கு இவர் கொடுத்திருக்கிறான் மாடியில. 6 வருஷமா காலி பண்ண மாட்டேன்றான், வாடகையும் தர மாட்டேன்றான். நான் கேட்டேன், அரசியல்வாதி சொன்ன உடனே இங்க ஓடி இருக்க வேண்டாமா? அவனுக்கு யாராவது வீடு கொடுப்பாங்களா? அதர்மத்தின் மொத்த வடிவம் அல்லவா இவங்க. இவங்களுக்கோ இவங்களை சார்ந்த நட்பு தொழில் செய்பவர்களுக்கோ யாராவது வீடு கொடுப்பாங்களா? எப்படி காலி பண்றது? சரி போங்க, அவனுக்கு மேல ஒருத்தருப்பான், லஞ்சம் கேட்பான், கொடுங்க, கொடுத்துட்டு காலி பண்ண. என்ன பண்ண முடியும்?
சுப்ரீம் கோர்ட் போனாலும் ஜெயிக்க முடியாது. பணம் அது வரைக்கும் பாயுது, எங்க போய் ஜெயிப்பீங்க? எனவே நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின்கண் ஐயப்படும். ஆண்டவன் புண்ணியம் எல்லோருக்கும் உண்டுங்க. அந்த புண்ணியம் குறைவதற்கு காரணம் அவனவன் செய்கின்ற பாவங்கள். அப்போ அவன் செய்கிற பாவம் மட்டுமா அப்படின்னா அதுவும் இல்லைன்றாரு. அவனை குலத்தின்கண் ஐயப்படும், பரம்பரையை காரணம் என்றார். ஏன்னா 7 தலைமுறை கணக்கு இருக்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஒரு அயோக்கியனுடைய வாழ்க்கை வெற்றிகள், மேன்மைகள், நன்மைகள், ஒரு நல்லவன் படுகின்ற துன்பங்கள் காரணம் என்ன? நினைச்ச காரணம் கிடைக்காதுங்க. ஆழமாக யோசிச்சு பார்க்கணும். ப்ரோப் துப்பு தொடுக்கதும்பாங்களே, அது மாதிரி தோண்டி துருவி நுங்கெடுத்தாதான் தெரியும் என்ன காரணம். எனவே பிரணவ பொருளான ஆத்மாவில் பதிந்த தோஷம் பிரதோஷம். பிரதோஷம் என்ற சொல்லுக்கு பிரணவ தோஷம், பிரணவம்னா காந்தம். அப்ப பிரணவ பொருளான காந்த களமாகிய ஆத்மாவில் பதிந்த தீய வினைகள், தெய்வ நீதிக்கு முரண்பட்டு செய்த பாவ கணக்கு எழுதப்பட்ட ஜீவகாந்த கருமையம், ஜீவாத்மா. இது மட்டுமல்ல, இந்த வினை பதிவுகளிலே 2 அடுக்கு சொல்றோம். ஒன்று முன்வினை, அடுத்தது தன்வினை. அதை சஞ்சிதம் சொல்லுவாங்க, இதை பிராரப்தம், தன்வினை. இந்த முன்வினை சொல்கிறோமே, நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகள். இவர்கள் நல்லது மட்டும்தான் செஞ்சிருப்பாங்களா? பாவம் செஞ்சிருப்பாங்கல்ல. அப்ப நல்லதுக்கு என்ன சொல்றோம்? என்னுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியம். சரி, பாவத்துக்கு பித்ரு தோஷம். பித்ருக்கள் முன்னோர்கள். இந்த பித்ரு தோஷத்தை வச்சுக்கிட்டு இங்க எவ்வளவு வியாபாரம் நடக்க தெரியுங்களா? இந்த பித்ரு தோஷத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு வியாபாரம் நடக்குது. அதாவது மனவள கலையில உள்ளவர்கள் கூட, நேற்றுக்கு ஒருத்தர் பேசுனதை கேட்டு, முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்னார். முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். எப்படி? இந்த சினிமாவில் காட்டுறானே, தேவரெல்லாம் மேல நின்றுட்டு அப்படியே கை காட்டி அப்படி பூவெல்லாம் போடுவாங்களா? அப்படியா? அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க கேட்கறவங்க. முன்னோர்கள் ஆசீர்வதிப்பார்கள் சொன்னா கேட்பங்க, என்ன புரிஞ்சுக்குவாங்க? ஏதோ மேல நின்றுட்டு நமக்கெல்லாம் பூ போட்டு வாழ்த்துற மாதிரி தான் நினைப்பாங்க. இது மனவளக்கலையில் பேசலாமா? அப்ப முன்னோர்கள் ஆசி என்பது என்ன? அவர் செய்த புண்ணிய கர்மாக்கள். பித்ரு தோஷம் என்பது அவர் செய்த பாவ கர்மாக்கள். இவங்க என்ன சொல்றாங்க? நீ பித்ருக்களுக்கு படையல் போடலையா, அவங்க சாபம் கொடுத்துருவாங்க, அதுதான் உனக்கு பித்ரு தோஷம், அதுதான் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது. கஷ்டம் வருது, கரெக்ட். கஷ்டம் வருது, அது 100க்கு 100 உண்மை. ஆனா எதனால வருது? செத்தவனுக்கு சோறு வைக்காதனால வரல, செத்தவன் செஞ்ச பாவத்தினால வருது. சோ வாழ தெரியாமல் வாழ்ந்த என்னுடைய முந்தைய 6 தலைமுறைகள் என் தலை மீது வைத்த தோஷம் பித்ரு தோஷமே தவிர நான் சோறு வைக்காத தோஷம் இல்லை. எப்ப தோஷமாகும்? தாய் தந்தை உயிரோடு இருக்கிற போது நான் கவனிக்கவில்லை என்றால் அதுதான் எனக்கு தோஷம். தாய் தந்தை வாழ்ந்த காலத்தில் அவர்கள் நான் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அதுதான் எனக்கு தோஷம். செத்ததுக்கு அப்புறம் சோறு வைக்காத தோஷம் இல்லை. ஆத்மாவை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன்.
ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது, உறவுகள் கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, அதுக்கென்று ஒரு நிலைத்தன்மை கிடையாது, அழிவும் கிடையாது. நான் சொல்லல, பகவத்கீதையில 700 ஸ்லோகங்களில பெரும்பாலான ஸ்லோகங்களில் ஆத்மாவை பற்றி தான் பேசியிருக்காங்க. கீதையும் படிக்க மாட்டோமே, வேதத்திலையும் கேட்க மாட்டோமே, அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? போ கும்பிடு, ஆமா சமாசிக்கு போ, ஆளுக்கு 500 சொல்லி 25 300 30 பேரை ஒன்னா வச்சுட்டு ஒரே இடத்து காயெல்லாம் உகேயம்மா, ஒரு பேட்சுக்கு 25,000 வசூல் அவனுக்கு கொடுத்துட்டு போ. கஷ்டப்பட்டு பிஹெச்டி படிச்சு வேலைக்கு போனா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பார்க்க முடியாது. நான் ஒரு நாள் 1 லட்சம் சம்பாதிச்சிருவான். எப்படி கிடைக்கும் இந்த தொழில் சொல்லுங்க பார்ப்போம். 2 பக்கம் மந்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு சொன்னா இந்த வேலை யார் விட்டு கொடுப்பாங்க சொல்லுங்க? யோசிக்கணும். யார் ஏமாத்துறான் தெரிஞ்சுக்கிட்டு விலகலைன்னு சொன்னா அவனா திருந்துவான். ஏமாறம் தான் திருந்தணும். ஏமாத்திரம் எதுக்கு திருந்தணும் சொல்லுங்க? எனவே இதெல்லாம் பித்ரு தோஷம் என்பது தெளிவாக சொல்லுகிறேன். 6 தலைமுறைகள் செய்த பாவங்கள் நம் தலைமீது விழுந்த சஞ்சித கர்மா. பித்ரு புண்ணியம் பிளஸ் பித்ரு தோஷம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா. பித்ரு புண்ணியம் பிளஸ் பித்ரு தோஷம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா. வேற ஒன்றும் கிடையாது. எனவே இந்த முன்வினை தன்வினை இந்த இரண்டும் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயிக்கின்றன. இப்ப தன்வினை தெரிந்து மாற்றிக்கொள்ளலாம். என்ன மேல் பதிவு, முன்வினை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பேங்க்ல லோன் ப்ரீமெச்சூர் க்ளோசிங் பண்ற மாதிரி, இறைவா அந்த பாட்டை சொன்னேன், கோடி வகை நோய் கொடையா சாகும் ஒரு அளவடையான்னு சொன்னா உடனே மொத்த பாவத்தையும் கணக்கில் கொடுத்துருவானா? இல்லை. அது அது அந்தந்த மெச்சூரிட்டி டைம்ல தான் வெளிப்படுமே தவிர இறைவனின் கணக்கில் போஸ்ட்பான்மெண்ட்டும் கிடையாது, ப்ரீபான்மெண்ட்டும் கிடையாது. அப்போ அந்த பதிவு வெளிப்படுகின்ற நிலையில யார் இருப்பார்களோ அவர்கள் துன்பப்படுவார்கள். அந்த புண்ணியம் வெளிப்படுகின்ற காலத்தில் யார் இருப்பார்களோ அவர்கள் நன்மை பெறுவார்கள். சோ தகுதி உள்ளவன் பல்லக்கு சுமப்பதும் தகுதி அற்றவன் பல்லக்கு ஏறுவதும் காரணம் என்ன? யோசிச்சு பாருங்க. அறத்தார் இது வேண்டா சிவிகை பொறுத்தானோட ஊர்ந்தான் எடை. யோசிச்சு பாருங்க. எனவே முன்னோரின் பாவத்தை மறைக்க மேல் பூச்சு செய்யப்பட்ட சொல்தான் பித்ருதோஷம். முன்னோரின் பாவத்தை மறைப்பதற்காக மேல் பூச்சு செய்யப்பட்ட சொல் பித்திருக்களுக்கு சோறு போலன தோஷம் என்பது. வினை பதிவே ஒரு தேகம் கண்டாய், இதுதான் எல்லா மகனும் சொல்லியிருக்கிறாங்க. போன வகுப்பிலே சொன்னேன், மகாபாரத கதை. புண்ணியம் இருந்தாலும் 200 கலக்க முடியாது, பாவம் இருந்தாலும் கலக்க முடியாது. அது சுத்த வெளி. புண்ணியமும் ஒரு பதிவு தான், பாவமும் ஒரு பதிவு தான். இரண்டும் அர்ப்பணித்த கரைந்து போன நிலையே இறைவனோடு கலக்க முடியும். சரி, இது கர்ம வினைகளினால் நம்மிடம் இருக்கின்ற தெய்வீக பண்புகள் குறைந்து தீய குணங்கள் மிகுந்து மனிதனே அரக்கன் ஆகிறான். அரக்கன் யாரோ கொம்பு வச்சு கோரப்பல் முளைச்சு அப்படி இல்லை. மனிதனுக்குள் யாரிடத்துல தீய குணங்கள் மிகுந்திருக்கவனோ அவன் எல்லாமே அசுரன், அரக்கன், சைத்தான், சாத்தான், வேற யாரும் இல்லை. எனவே மனிதனே அசுரன் ஆனான், அரக்கன் ஆனான், ராட்சசன் ஆனான், சைத்தான் ஆனான், சாத்தான் ஆனான். இந்த அசுரர்களுக்கு குரு யார் தெரியுமா? தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி,
அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார். சுக்கிலம் கூட்டல் ஆச்சாரியார் சுக்கராச்சாரியார். சுக்கிலம்னா வித்து சக்தி, ஆச்சாரியார் என்றால் அதன்படி வாழ வைப்பவர் சுக்கராச்சாரியார். அப்புறம் ஏன் அசுரர்களுக்கு குருவாகிறார் என்றால், புலன் கவர்ச்சியிலே சிக்கியவன் புலன் கவர்ச்சியிலேயே வாழ்வான். எப்போ தெளிவு வரும்? இதெல்லாம் வினை பதிவின் சுமை குறைந்து வர வர வரத்தான் அவனுக்கு தர்மத்தின் மீது அறத்தின் மீது நாட்டம் தோன்றும். அது வரைக்கும் அவனுக்கு இந்த நாட்டமே இருக்காது. அதனால் தீயவன் தீயதையே நாடுகின்றான். பாருங்களேன், அறிவுகட்ட அரசியல்வாதியை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? வாழத் தெரியாதோர் வாழ்நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியை நடைபெறும். கோழை, கயவர், கொலைஞர், தடியர்கள், ஏழைகள், நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். அப்படியே பாரு, வெளியே போகும்போது அப்படியே பார்க்கிறேன், நொந்து போகுது. என்ன மனிதர்கள் இவர்கள்? சிந்திக்கிறதே கிடையாது. எப்போ சிந்தித்தாலும் பைசா 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 பைசா. பிசாசுகளா கலைகிறாங்க. எந்த பாவத்தையும் செய்வதற்கு துணிந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் நல்லவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அந்த அளவுக்கு தீயது வேரோடு போயிருக்கிறது. நான் இருக்கிற இடத்துல உலகத்தை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப எப்படி துன்பம் நீங்கும்? எனவே நம்முள் உள்ள தேவ குணங்களுக்கும் அசுர குணங்களுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு தொடர் யுத்தம், குருட்சேத்திரம், ஜிஹாத் போராட்டம். இந்த போராட்டத்தில இருந்து விலகி தெய்வத்தன்மையோடு சுகமாக வாழும் வழி தியானத்தின் மூலம் பெறுகின்ற ஆத்ம தரிசனமே. இதற்காகத்தான் பார்க்கடல் என்ற வித்து சக்தியை நற்குணங்கள் ஆராய்ந்த போது மனம் என்ற அசுர குணமும் நற்பண்போடு துணை நின்றதையே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் ஆமையை தாங்கு தளவாக கொண்டு பார்க்கடலை கடந்ததாக சொல்லப்பட்ட கதை. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. இன்றைய இந்த பிரதோஷ விரதத்தை பற்றி இவ்வளவு ஆழமான அற்புதமான கருத்துக்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறப்பை இவ்வளவு ஆழம் அர்த்தம் இருக்கின்றது நமக்கு எனக்கு பாக தெரிந்தே இருக்கவில்லை. மிகச்சிறப்பு ஐயா. இப்பொழுது ஐயாவின் இந்த சிந்தனை உரையிலே அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் கேள்விகள் கேட்க விரும்புவர்கள் அல்லது கருத்து பரிமாறிக்கொள்ள விரும்புவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஜனாரையா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வளமை போல சிறப்பான சிந்தனை ஐயா. ஆனா அந்த எல்லாத்தையும் கேட்கும்போது சில விட இந்த விதண்டாவாத கேள்வியில இல்லாட்டி மற்றாக்கள் கேட்கறது எங்களோட மைண்ட்ல இருந்து அதை பதில புரிஞ்சு கொள்ளாம வைக்கிற நிலை இருக்குதா நான் தெரியல. என்ன கேள்வி வருதுன்றாயா, ஏன் இறநிலையை பற்றி நாங்கள் இறநிலைன்ற தீர்ப்பை பற்றி நாங்கள் விவாதிக்கவே கூடாது, அல்லாட்டி அதை கேட்டதுக்காண்டி இறநிலையருக்கு ரெண்டு கஷ்டத்தை தரமாட்டுதுன்னு நம்புறேன். ஏன் அந்த இறைவன் தீர்ப்பு ஒரு உயிர் ஒரு பாவத்தை செய்தா அந்த உயிருக்கு தண்டனையை கொடுக்கறது அடுத்த பிறப்பிலையோ என்னவோ, அது என்ன பிள்ளை செய்ததுன்னு தெரியாம தண்டனையை கொடுக்கறது எதுக்காக ஐயா? ஏண்டா இப்ப அந்த நீங்க சொன்ன உதாரணத்தையே எடுத்துக்கொண்டா, அந்த 7 வயசு பிள்ளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த பிள்ளை துன்பப்படுதுன்னு சொல்லி சொன்னா அதால துன்பப்படுறது பெற்றார் தான்.
அந்த பிள்ளை அதை பற்றி ஒன்றும் உணர போறதே இல்லை என்ற அவருக்கு வலி இருக்கும். ஆனா தான் என்ன பிள்ளையால செய்தனால இப்படி வந்தேன்ற அறிவே அந்த வயசுல இருக்காது. அப்படி இருக்கல அந்த பிள்ளை துன்பப்படுறது இதான் இல்லையா ஐயா? அது எனக்கு எப்படி யோசிச்சு பார்த்தாலும் விளங்குதில்லை. நாங்க எல்லாத்துக்கும் கர்மா கர்மா இல்லாட்டி சமுதாய வினை என்று சொல்லும் போது எங்கிட்ட இந்த வெளியில உள்ளாக்கள் கூட அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லையா? உடல் திருப்பி கேட்கணும், அப்போ உனக்கு தெரியாதா நீ என்ன பாவம் செய்த முந்தை என்று சொல்லி, அப்ப இந்த துன்பம் உனக்கு வருதுண்டா அப்ப என்னென்று தெரியுமெண்டா நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இந்த மூதாதர்ல யாரோ ஒரு ஆள் பாட்டனோ உப்பாட்டனோ செய்திருக்கலாம். மேபி அந்த முப்பாட்டனோ பாட்டனோ அந்த குழந்தை உயிரா பிறந்திருக்கலாம். ஆனா அந்த குழந்தை உணரையில தானே அந்த துன்பத்தை. அது அது எனக்கு சரிதாங்கய்யா. விளங்குதே இல்லை. அது சரிதான். ஏன்னா உலகத்திலே வந்து பெரிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா இதுதான். அவங்கவுங்க செய்த பாவத்துக்கு அவங்கவுங்களுக்கே தண்டனை கிடைச்சிருந்தா ம் யாரும் பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ம் இல்லைங்களா? ம் அந்தந்த பிறவிலேயே நான் செய்த பாவத்துக்கு தண்டனை என் இறப்புக்கு முன்பே எனக்கே கிடைச்சிருன்னு சொன்னா திருந்திருப்போம். ம் 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 ஆனா இது என்ன ஆகுது, கணக்கு எழுதிக்கிட்டே இருக்குது. அந்த ம் மெச்சூரிட்டி டைம் வரும்போது மட்டுமே அதை வெளிப்படுத்துது. அது வரைக்கும் ரகசியார்த்தமாகவே இருக்குது. காரணம் ம் என்னன்னா, நமக்கு இறைவன் தந்த ஆயுள் 120 ஆண்டுகள். ஆமா 120 ஆண்டு வாழ்ந்தால் நாம் செய்த வினைக்கான பயன் நமக்கே வந்துரும். சந்ததிக்கு ஆ போகாது. ஆ சரி சரி ஆமா ஆனா 120 வருஷமான ஆயுளை நம்ம என்ன பண்ணினோம்? பீஸா, பர்கரு, ஹோட்டல்ல போய் திருநெல்வேலி அல்வா தோசை, ஆமா ம் தினத்துக்கு 200 வகையான ஸ்வீட்டு, காரம், மசாலா எல்லாம் தின்னு 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 கண்டதை பார்த்து பேசி கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தானேன்னு சொல்லி பிறக்கிறது மட்டும்தான் ஒரு தேதி இருக்கு. எப்ப ம் சாவம்னு தெரியாத அளவுக்கு அந்த குழந்தை செத்தான் 7 வயசுல சாகுது, ஒருத்தர் 70 ம் வயசுல சாகுறான், இன்னொருத்தர் 90ல சாகுறான். ம் அப்ப ம் நமக்கு ம் காரணம் தெரிவது இல்லை. ம் 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 அப்போ இது யாருடைய குறை? இறைவன் மாத்திக்க முடியாது, இயற்கை மாற முடியாது. ம் 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 அந்த விதி நிரந்தரமானது, துல்லியமானது. ம் ம் யாரு மாறணும்? சமுதாயத்தை மாத்திடலாமான்னா அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தானே சமுதாயம். ஆமா அப்ப யார் மாற்ற முடியும்? தனி மனிதன் தான் மாறி ஆகணும். அப்போ ஒவ்வொரு தனி ம் மனிதனும் இந்த உண்மையான ஆன்மீகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு ம் உண்மையான ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் போதித்த கருத்துக்களை உள்ளது உள்ளவாறு புரிந்து கொண்டு ஆசையை பின்னே வைத்து தர்மத்தை முன்னே வைத்து ஒரு ம் சிக்கனமான எளிமையான வாழ்க்கை போதும் என்ற பக்குவம் வந்து விட்டால் அவன் ம் எப்படி பாவம் செய்வான்? செய்ய மாட்டான். ம் அப்போ இதுக்கு காரணம் ஆண்டவன் இல்லையே. 120 வயசு கொடுத்தான், அவன் செஞ்ச பாவத்தை அவனே அனுபவிக்கட்டும்னு கொடுத்து வச்சிருந்தான். அதை நாம ஆமா கெடுத்துட்டோம். அப்ப என்ன ஆகும்? ம் இப்போ அப்பா செத்து போயிட்டாரு, தாத்தா செத்து போயிட்டாரு, சொத்து இருக்குது, நமக்கு கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம். சந்தோஷம் வாங்கிக்கிறோம் இல்ல. ஆனா ம் அந்த ம் சொத்து எவனோ ஏமாத்தி சம்பாதிச்ச சொத்து. இந்த சொத்து எவனோ ஏமாத்தி சம்பாதிச்ச சொத்து. ம் ம் அப்ப அவனுடைய வருத்தம் சொத்தோட இருக்குமே, இல்லையா? உண்மைதான் ஆமா அப்ப சொத்து ம் மட்டும் சந்தோஷம் வாங்கிக்கிற, அதுக்கு பின்னாடியே பிரச்சனை வரும். ம் ம் அதுக்கு பின்னாடியே பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனையை மட்டும் நம்ம பாக்குறோம். ஐயோ என்ன தண்டிக்கிறானே. சொத்து அது வந்துச்சு, அது என்ன, அது வேற இது வேற. எப்படி வேறையாகும்? பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும், வாசம் இல்லாம மலர் வாங்க முடியாது, நாத்தம் இல்லாம மீன் வாங்க முடியாது, இல்லையா? ம் 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 இதுதான் இயற்கை விதிங்க ஐயா. அப்ப என்ன ம் ம் செய்யணும்? இப்ப நம்முடைய ஆயுளோடு நீட்டிக்க முடியாது, 120 போக முடியாது. ம் ஏற்கனவே என்ன வினைப்பதிவோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்தாக முடியும். அப்ப மனித வாழ்க்கை என்பது என்னன்னா, கொண்டு வந்த வினைப்பதிவுகளை ஏற்றுக்கொள்வதும், நன்மையோ தீமையோ ஏற்றுக்கொள்வதும், எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் துன்பம் தராமலும் வாழ்வதுதான் ஒரே வாழ்க்கை நெறி. ம் இதை இதை மறந்தால், அலட்சியப்படுத்தினால் பாவத்தின் கணக்கு தொடரும், கூடிக்கொண்டே போகும்.
ம், 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 அவ்வளவுதான். ம், வேற வழியே கிடையாது. வாழ்க்கை என்பது இவ்வளவுதான். கொண்டு வந்து ம், குப்பை ம், இருக்கத்தான் செய்யும். ம், அது ம், காலத்தால் தான் வெளியே போகும். அது வரைக்கும் நாம் வாழ்கின்ற வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். நல்ல செய்யறவனுடைய அது அவங்களுடைய மனத பக்குவத்தை பொறுத்தது. செய்யட்டாம் பரவாயில்லை. அதுக்கு ஒரு தண்டனை கிடையாது. நான் பெரிய செல்வந்தன், யாருக்கு ஒரு பைசா தர மாட்டேன். ஒன்றும் தண்டனை கிடையாது. ஆனா செல்வத்தை ஏமாத்தி சம்பாதித்திருந்தால் அதுதான் தண்டனைக்கு உள்ளாகும். ம், ம், அதனால வாழ்கின்ற காலத்துல எச்சரிக்கையா யாருக்கும் துன்பம் இல்லாம வாழ்ந்தா போதும். துன்பம் வரத்தான் செய்யும். ஏற்கனவே செய்ததெல்லாம் யாருக்கு போகும்? யாருக்கு தெரியும்? ஸோ வரும்போது அனுபவிக்க வேண்டியதுதான். நல்லது வரும்போது சந்தோஷப்பட்டுக்கலாம். துன்பம் வரும் அழுகலாம். ஒன்றும் கவலை கிடையாது. வருத்தம் பட வேண்டியதில்லை. வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷம் வந்தா நல்லது நடந்தா ஓன்னு சிரிக்கிறோம் இல்லை. ம்ஹும். வருத்தம் வந்தா வாய் விட்டு அழு. என்ன வெக்கம் அதுல? ம், அது மட்டும் ரசிச்சோம் இல்லை சிரிச்சு. ம், அது மாதிரி அழுகையை ரசிக்கணும். ம். வேற உண்மை ஐயா. வழியே கிடையாது. ம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வளமுடன் ஐயா. வேற அன்பர்கள் கேள்விகள்? வேற கேள்வி இல்லை ஐயா. எனவே நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் 125 பிரதோஷ வழிபாடு பற்றி இந்த தெளிவான விளக்கத்தை தந்த முதலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வளமுடன்.